முருகா அனைவருக்கும் வணக்கம். அங்கே பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தலாம். மந்த்லி எக்ஸ்பைரி வந்து சென்செக்ஸ் இருக்குது, அதையும் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிடலாம். இதனால் மார்க்கெட்டுக்கு வந்த கொடுமன்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. நம்ம நேற்றே வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து என்னால் ஃபுல் வீடியோ வந்து நேற்று போட முடியல. அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால வீடியோ எடுத்தாச்சு, பட் அதை டெலிகாஸ்ட் பண்ணாமல் அது அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம அதனால தான் வந்து நிஃப்டியை மட்டும் சரி எக்ஸ்பைரி இருக்கேன்னு சொல்லி நான் இதில் ஷார்ட்ஸில் போட்டுவிட்டேன். ஸோ வந்து அதை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தோன்னா நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் 3 நாளாக வந்து ஒரே ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வந்து இந்த வெயிட்டிங் சைடு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து அப் சைடு போயிட்டுருக்கனால பையிங் சைடு தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து பையிங் சைடு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இதுக்கேற்ற மாதிரியே பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருந்துச்சுன்னா, காலையிலேயே வந்து நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரேக் அவுட் பண்ணி இந்த பழைய லெவலெல்லாம் மெயின் ரெசிஸ்டன்ஸுக்கு பாருங்கள், அந்த லெவலெல்லாம் தாண்டி மேலே போயிட்டாங்க. மேலே போயிட்டு சரி வந்து நிஃப்டி வந்து நியர்பை பிரேக் அவுட் ஏரியாவில் இருக்காங்க, ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூட்டி மேலே போயிடும்னு நினச்சா சடனாக அங்கேருந்து ஒரே ஃபால். கீழே வந்து நம்ம இங்கே பார்த்துருந்தோம், ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு கேப் வந்து இருந்துச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வந்து எதனால் இவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்கும், ஸோ என்ன பார்த்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா 15 மினிட்ஸில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இதை தாண்டி பிரேக் அவுட் கொடுத்து போகும்போது கண்டினியூட்டி வந்து மேலே போக வழி இருக்குன்னு. அதே மாதிரி என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் வந்து ஓப்பன் ஆணுச்சு, இந்த ஜோனுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு இந்த ப்ரீவியஸாக எந்த லெவல்லேருந்து இங்கே பிரேக் அவுட் வந்துச்சோ கரெக்டாக அந்த லெவலில் வெயிட் பண்ணாங்கங்க. அதெல்லாம் வந்து ஒரு குறையும் வைக்கல, கரெக்டாக அந்த லெவலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. வெயிட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருச்சு. இது இந்த வெயிட் பண்ண ஜோனையும் தாண்டி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ அழகாக வந்து புதுசாக ஆடாதவங்களுக்கும் ஸ்டாப் லாஸ் கிடச்சிச்சு. ஒருவேளை இங்கே ப்ரீவியஸாக ஆடாயிருந்தவங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஸ்விங் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து போனால் ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து தொட்டுச்சு. பட் என்ன ஒன்றுனா 2 டைப் ஆஃப் ட்ரேடர் இருப்பாங்க. ஒன்று பிரேக் அவுட் கொடுத்தோன்னே ட்ரேட் எடுக்கிறவங்க, இன்னொன்று முன்னாடியே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாசிபிலிட்டி அமைஞ்சோன்னே இங்கே ட்ரேட் எடுத்து சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதனால மார்க்கெட் பையிங் சைடு தான் போயிட்டுருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே நல்லா ஹோல்டு பண்ணிச்சு, இந்த இடத்த போய் பிரேக் அவுட் பண்ணி ஒரே ஜோனில் நின்றுட்டு மேலே போகும்போது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ், அதாவது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் போது நல்லாவே குவான்டிட்டி வந்து ஹெவியாக வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க பையிங் சைடு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, ஒரு 200 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்கு மேலே போணுச்சுன்னா நல்ல ஒரு பாயிண்ட் கேட்சப் பண்ணலான்னு கரெக்டாக போனாங்க. போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து மார்க்கெட் தொட்டோன்னே அங்கே வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணோன்னே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ஸ்லோவாக வந்து 2 கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ என்னன்னா இந்த இடத்த வந்து தாண்டாத வரைக்கும் வந்து பையர் யாரும் பேனிக் ஆகுவாங்களா, ஏன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் இந்த ஜோனில் தான் இருக்குது. பேனிக் ஆகுவாங்கன்னா ஆகவே மாட்டாங்க. ஸோ 2 கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மெதுவாக வந்து அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் டேன் ஆகி போகும்னா திரும்ப வந்து கீழே வந்து இந்த பாட்டம் லெவல் வரைக்கும் வந்தாங்க. இங்கே பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனாங்களோ அந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ வந்து இது கரெக்டான லெவல்னு சொல்லி இங்கே நிறைய பேர் வந்து மறுபடியும் வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். சடனாக அங்கேருந்து மார்க்கெட் ஒரே ஃபால் தான். விழுந்தோன்னே இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து பையிங் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரே அடி. அது போக இதில் பெருசாக அடிபட்டுருவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த செல்லர் இருப்பாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி செல்லரெல்லாம் பயங்கரமாக வச்சு செஞ்சிருச்சு. வெறும் 2 ரூபா 5 ரூபா போயிட்டு இருந்த ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் 80 ருபீஸ் வரைக்கும் ஒரே ஸ்பைக் அடிச்சிருச்சு. பட் பையிங் சைடு பாருங்கள், அதோட ப்ரீமியம் கீழே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் குறைஞ்சிச்சு. ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ்க்கெலாம் கொஞ்சம் ப்ளேஸ் கொடுத்து தான் குறைஞ்சிச்சு. பட் வந்து இந்த செல்லிங் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு தான் இங்கே பெரிய அடி. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர் வந்து ஆட் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா. செல்லர் யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பொசிஷனை வந்து செல் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ ஒரே அடி அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ண கூட டைம் குடிக்காத அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி சல்லுன்னு அங்கேருந்து கிளம்பின மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்து க்ளோசிங் வச்சு நம்ம எந்த ஜோனை எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ 24.132 எதிர்பார்த்தோம் பாருங்கள். இந்த 24,132 லெவலை வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்துருச்சு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கலான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ என்னன்னா இவ்வளோ பெரிய ஃபால் வந்தோன்னே சடனாக போய் இந்த இடத்துல நம்ம ஆட் ஆகுவோம்னா கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சுங்களா. ஏன்னா அதுக்கு வந்து நமக்கு தேவையான வந்து ஒரு பொசிஷனுக்கான வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் திரும்ப வந்து செல்லர் வந்து புதுசாக வந்து ஆட் ஆக முடியும். இப்போ என்ன பண்ணுவாங்க, செல்லர் வந்து அகைன் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆட்டுன்னு. அதே மாதிரி மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து ஃபுல் பேக் கொடுக்குது. ஸோ எப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு ஃபுல் பேக் கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து செல்லிங்கை மிக்ஸ் பண்ணவங்க அதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இந்த லைன் தான் நேற்று நம்ம அரைஞ்சி வச்சோம். கரெக்டாக அந்த லைன்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு பாருங்கள். ரிட்டர்ன் வந்துட்டு திரும்ப இதை பிரேக்கர் கொடுத்து கீழே போணுச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணிச்சு, மறுபடியும் கீழே வந்தாங்க. ஃபைனலாக உடச்சி கீழே வரைக்கும் வந்துட்டாங்க.
பட் என்னன்னா, இதுக்கப்புறம் நடந்த செல்லிங்கோட வேகம் பாருங்க எவ்வளோ ஸ்லோவா இருக்குன்னு. ஆக்சுவலா இந்த மாரி இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுக்காம, இங்க வந்து மெதுவா வந்து ஒரு வேள ஸ்லோவா வந்து கன்சால்டேஷன் ஆஞ்சு பிரேக் அவுட் குடுத்துருந்துச்சுன்னா, இந்த மூவ்மெண்ட் வந்து அழகா கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த மூவ்மெண்ட் வந்து அவ்வளோ அழகா கேப்சர் பண்ண விட்டுச்சுன்னா, கொஞ்சம் ரிஸ்கியா தான் ட்ரேடு வந்து இந்த இடத்துல குடுக்க ஆரம்பிச்சுச்சு. அதே மாரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. இந்த 24,000 வந்து நம்ம நேத்தே பார்த்தோம். இந்த 24,000லேருந்து 23,950 லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஸோ அதே மாரி மார்க்கெட் இங்க வந்துச்சு. வந்துட்டு கிட்டத்தட்ட பாருங்க டபிள்யூ பேட்டர்ன்லாம் போட்டு ஃபார்ம் பண்ணிருச்சு. பண்ணிட்டு இதை பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போச்சுங்களா. மேலே போயிட்டோன்னே என்ன சொல்லியிருப்பாங்க, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, மார்க்கெட் வந்து பையிங் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ வந்து மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்தாலும் இங்கே ஆல்ரெடி வந்து இந்த கேப் ஃபில் பண்ணுற ஏரியா இருக்குது. ஸோ அகைன் வந்து ரவுண்ட் லெவலாக இருக்கனால பையர் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோமா. ஸோ அகைன் என்ன பண்ணியிருப்பாங்க, பையர் ஆட் பண்ணி அவங்க ஸ்டாப் லாஸை போட்டிருப்பாங்க. இங்கே விட்ட செல்லர்லாம் மறுபடியும் வந்து திரும்பவும் இங்கே செல்லிங் பண்ணிவிட்டு, ஏன்னா கொஞ்சம் ப்ரீமியம் நல்லா போயிட்டுருக்கு பிசியில் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இங்கே வந்து செல்லிங் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பித்தது தான். அங்கேருந்து திரும்பவும் ஒரே அடி கிட்டத்தட்ட பாருங்கள் 24,075லேருந்து 23,875 வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட். இது வந்து ப்ரீமியமில் காட்டுறேன் பாருங்கள் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் இந்த லெவல் தான். ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சுங்களா. கீழே வந்துட்டு அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, செல்லர்லாம் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து கிளியராக வந்து இதுக்கு மேலே வந்து போகவே இல்லை. ஸோ 80 to 90 ருபீஸில் வந்து இவங்க ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல வந்து செல்லிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி வரும்போது அழகாக வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அங்கேயும் வந்து நமக்கு பையிங் சைடு டபிள்யூ பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. சடனாக அங்கேருந்து ஒரே ஸ்பைக்கு தான். இங்கே அடித்த மார்க்கெட் நேராக எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், 190 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. 30 ருபீஸ்லேருந்து 190 ருபீஸ் வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கு. இதுதான் மேட்ரு. இப்போ பாருங்கள் இந்த ஒரு இது அடித்தவொடனே என்ன ஆகிருக்குன்னா, இந்த இது ஸ்டாப் லாஸ் இங்கே யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ ஒரே அடி கண்டினியூவாக இங்கே எத்தனை பேர் எவ்வளோ பாயிண்ட் தள்ளி வச்சுருந்தாலும் எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதே ஜோன்லேயே வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து வச்சுட்டாங்க. இதுக்கு தான் சொல்கிறேங்க, ஸ்டாப் லாஸ் வந்து எப்போவுமே மனசுக்குள்ளே வந்து வைக்கக்கூடாது. நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து அந்த ஸ்டாப் லாஸை வந்து போட்டு வச்சிடணும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல 80 ருபீஸோ 90 ருபீஸோ ஸ்டாப் லாஸை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகி மேலே போகும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஸ்டாப் லாஸில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எதிர்பார்க்காம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன், டக்குன்னு ஒரு பைக் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஐயோ ரொம்ப அதிகமாக போதே ஒரு 120 போதேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்பைக் போயிட்டுருக்கு. அப்படியே 170 180 வரைக்கும் அடிச்சிடும். ஸோ எத்தனை மடங்கு வந்து உங்களுக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து நம்ம எப்போவுமே வந்து எதில் பையிங் பண்ணாலும் சரி செல்லிங் பண்ணாலும் வந்து ஸ்டாப் லாஸை வந்து சிஸ்டத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணிடணும். 1000 ருபீஸ் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இல்லாட்டி 20 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸை வந்து கொடுத்து வச்சிடணும். அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஹிட் பண்ணும் போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் அடி வாங்கும். வந்து இது வந்து உங்களுக்கு பெரிய நஷ்டமாக முடியாது. சப்போஸ் நீங்கள் இதை பார்க்கல கவனிக்கல அந்த ஒரு நிமிஷம் வந்து விட்டுட்டீங்க, வேறு ஏதோ ஒரு வேலையை நவுந்துட்டீங்க அப்படின்னா சிஸ்டத்தில் ஸ்டாப் லாஸ் போடாமல் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு பையரையும் செல்லரையும். ஸோ வந்து இந்த ஜோனில் வெயிட் பண்ணி திரும்பவும் பையிங் சைடு போகணும்னு நினச்சோம், திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு. ஆக்சுவலாக கீழே வந்தது திரும்பவும் வந்து பையிங் சைடு போகிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருந்தா நல்லா ஸ்ட்ராங்காகவே நாளைக்கு திரும்பவும் கொஞ்சம் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் என்னென்னா இப்போ வந்து ஸ்ட்ராங்காக எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டவுட்டபிள் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து அகெயின் வந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போ இதுக்கு கிளியர் கட்டாக வந்து பையிங் வரும்னா திரும்பவும் மார்க்கெட் இந்த லெவலெல்லாம் தாண்டி திரும்பவும் 24,000 லெவலில் இது நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் ஆகி மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து இந்த லெவல் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து நம்ம நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சுங்களேன் இவ்வளோ நாளைக்கு. இந்த இடத்துல வந்தோடனே இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வேலை செஞ்சு மார்க்கெட் இங்கேருந்து கீழே கொண்டு ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவாங்க, இதையும் தாண்டியுமே மேலே போவாங்க. மேலே போனாலுமே இந்த ஜோன் பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட 24,250லேருந்து 24,150 இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்து திரும்ப எங்கே வேணாலும் மார்க்கெட்டு திரும்பவும் யூட்டர்ன் போட்டு கீழே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இங்கேருந்து மேலே போகுதுன்னா. ஸோ என்ன பண்ணும், மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒருவேளை இங்கே செல்லை ட்ரை பண்ணி கீழே கொண்டு வராங்க அப்படின்னா திரும்பவும் ட்ரை பண்ணுவாங்க. கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த இடத்த எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ திரும்ப அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த இடத்துக்கான ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நியர்பை வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு குறிப்பிட்ட ஜோன் இருக்கா, பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸை வந்து சிஸ்டத்தில் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க,
ஒரு 24,000 லெவலில் பிரேக் அவுட் பண்ணி வந்தனால இந்த லெவலுக்கு மேலே சில ஸ்டாப் லாஸ் இருக்கும், இந்த லெவலுக்கு மேலே சில ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இந்த ஜோனை வந்து மார்க்கெட் தாண்டி போக போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து ஒன்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரிக்கு இறங்கி வந்துருச்சு அப்படின்னா இங்கே வர இந்த ஒவ்வொரு லெவல்லையும் வந்து திரும்ப வந்து இங்கே செல்லர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 24,000 வந்துருச்சு, திரும்ப செல்லிங் போடுன்னு சொல்லி செல்லிங் போட்டு வைப்பாங்க. 24,100 வந்துருச்சா, மறுபடியும் செல்லிங் போடுங்கன்னு சொல்லி திரும்ப அவங்க செல்லை வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நமக்கு எப்போ வந்து இது மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும்? இப்போ ஆல்ரெடி வந்து செல்லர் வந்து 24,000 24,050 24,100ன்னு சொல்லி செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? இப்போ மார்க்கெட்டில் பையிங் வந்து கொஞ்சம் பீக்காக வந்து அடிச்சிருச்சு, டைரெக்டாக வந்து ஒரு 100 பாயிண்ட் அடித்து மேலே போயிடுச்சுன்னா இந்த இடத்துக்குள்ளே போட்டிருந்த எல்லா ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும்போது தான் நம்மளோட மூவ்மெண்ட் வந்து மேலே வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ நாளைக்கோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா கொஞ்சம் வந்து செல்லருக்கான மார்க்கெட்டு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க நாளைக்கு வந்து மேலேயும் கீழேயும் வந்து செல்லிங் போட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்த செல் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து இங்கே எவ்வளோ ப்ரீமியம் டிகே ஆனாலும் அது அவங்களுக்கு லாபமாக போயிடுச்சுங்களா. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ செல்லர் வந்து சியும் பியும் வந்து மார்க்கெட்டில் வந்து இது பண்ணி விட்டுட்டு ரொம்ப காமாக வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் அவங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பையராக வந்து ட்ரேட் எடுக்கும் போது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் ட்ரேட் இருக்கும். ஸோ வந்து இந்த ஜோனை தாண்டி ஒரு வேளை மேலே போகுது அப்படின்னா தான் ஒரு ஃபுல் பேக் கொடுத்து மேலே போகும்போது வேணால் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரைங் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல போடும்போது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் ட்ரேட் இருக்கும். ஸ்டாப் லாஸை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ வந்து பியூர்லி வந்து இது வந்து எனக்கு கேட்டால் செல்லிங் மார்க்கெட்டாக தாங்க இருக்கும். பையர் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறது கூட நல்லது. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து நமக்கு பையிங்க்கு கிளியர் கட்டாக கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அமைஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கண்டினியூட்டியாக இருக்கனால இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தாலுமே வந்து நமக்கு ஒரு ஃப்ளூக்கில் மேலே போனால் மட்டும்தான் உண்டு. சரிங்களா, நம்ம ஒரு 20 பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து பையிங் சைடு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி 20 பாயிண்ட் வச்சு நாளைக்கு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணால் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குன்னா அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒன்ஸ் வந்து மார்க்கெட் அந்த 25 ஹிட் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கான பையிங்க்கான ட்ரேடையே எடுக்காதீங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இந்த 24,100 லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சிச்சுன்னா ட்ரை பண்ணலாம். பட் அது என்ன பண்ணும், அடுத்து இந்த 200 லெவலுக்கு போகிறதுக்குள்ளே வந்து திரும்ப இந்த லெவலில் 150 லெவலில் தாண்டும் போதே திரும்ப செல்லர் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி கேண்டில் வந்து நாளைக்கு க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து நாளைக்கும் வந்து ஒரு 2:30க்கு மேலே வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ஹை வாலட்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியாக இருக்குது. சரிங்களா, ஸோ வந்து நம்ம அடுத்து இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நான் நேற்றே எடுத்து வச்சேங்க, நான் அது இப்போ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணியாச்சு. அதை தான் எதனாலனா இதுதான் நேற்றே நம்ம எடுத்து வச்சுருந்தேன். என்ன ஒன்றுனா மார்க்கெட் வந்து நேற்று வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடுச்சு. மேலே போன மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கும், இந்த இடத்துக்குள்ளே வந்து யூட்டர்ன் போட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்து எங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து போச்சோ அதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நான் இதான் வந்து நேற்றே சொல்லணும்னு வச்சுக்கேன். மார்க்கெட் ஒருவேளை இப்போ என்னன்னா இப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இதுதான் வந்து பையரோட ஸ்டாப் லாஸ் ஏரியாவாக இருக்குது. அது போக மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்குள்ளேயே ஹோல்டு பண்ணிவிட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டாங்களா. பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டு கீழே வந்தோன்னா நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மார்க்கெட் எப்போ வந்து இந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே கொடுத்து போனாலும் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி போச்சு, இப்போ இது வந்து சப்போர்ட்டாக வேலை செஞ்சுருக்குமா. ஸோ மார்க்கெட்டிங் எங்கே கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் வந்து டச் பண்ணலன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே காட்டியிருந்தேன் ஒரு 70 ரூபீஸ்க்குள்ளேயே வந்து நமக்கு வந்து இந்த ஜோனை தாண்டும் போது வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ இந்த ஜோன் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். அது போக இங்கே பையிங் பண்ணியிருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டாப் லாஸை கேரி ஃபார்வர்டு பண்ணி இங்கே கொண்டு வந்துருவாங்க. எப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி அதே மாதிரி பிரேக் அவுட் கொடுத்து போச்சு. அது போக இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா பையிங் மார்க்கெட்டாக இருக்க பட்சத்தில் வந்து இதை தாண்டி க்ளோசிங் வந்து 52,800 to 53,000 லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட்டும் அதே மாதிரி போணுச்சுங்க. மார்க்கெட் அங்கே போயிட்டு அங்கேருந்து என்ன நினச்சாங்களோ தெரியல, ஒரே ஃபால் அங்கேருந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகி ஃபால் வருதுன்னா ஓகே, ஏன்னா இங்கே வந்து எல்லாத்தோட ஸ்டாப் லாஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து மேலே போகிற மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து செல்லர் வந்து ஹெவியாக வந்து செல்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. பையிங் பண்ணுறவங்களுக்காக வந்து ஒரு ட்ரேடு கொடுக்கக்கூடாது, குவான்டிட்டியாக எடுக்கக்கூடாது, ப்ராஃபிட்டே எடுக்கக்கூடாதுன்றதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ இதில் வந்து யாரெல்லாம் சேஃப் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்களா. ஸோ மூமெண்ட்டை பொறுத்து ஒவ்வொரு ஸ்விங்கும் வந்து ஹை கொடுத்துட்டு போக 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 அவங்க ஸ்டாப் லாஸை யாரெல்லாம் வந்து ட்ரெயிலிங் பண்ணியிருப்பாங்களோ அவங்க மட்டும்தான் சேஃப். இப்போ இங்கே தான் ஒரு நெகட்டிவ் கண்டில் வந்திருக்கு, இதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்குன்ற பட்சத்தில் இங்கே வந்து ஸ்டாப் லாஸை வந்து ட்ரெயிலிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து போகுது அப்படின்னா இன்னொன்று எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இந்த ஒவ்வொரு கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாகவே க்ளோஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
பட் இதில் என்ன ஒன்று நமக்கு அப்போயே காட்டி கொடுத்துச்சுன்னா கண்டினியூட்டியாக க்ரீன் கேண்டில் போயிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கேண்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஃபுல் பேக் கொடுத்துச்சுன்னா பை பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து இந்த பேங்க் நிஃப்டி ட்ரேடை வச்சு தான் வந்து இன்றைக்கி நிஃப்டியில் வந்து லாஸ் ஆனதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து நல்லா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுது, நிஃப்டி வந்து நியர்பை வந்து இந்த இடத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல வந்து கரெக்டாக வந்து அடித்து கீழே வந்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து க்ளோசிங் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த ஃபஸ்ட் லெவல் வந்து இந்த 51,800 லெவல்னு கரெக்டாக மார்க்கெட் இப்போ வந்து 51,800 லெவல்லே இன்றைக்கி வந்து சப்போர்ட் எடுத்து ஹோல்டு பண்ணிட்டாங்க பாருங்கள். நிஃப்டி கீழே போய் கேப்பை ஃபில் பண்ணிருச்சு, பட் பேங்க் நிஃப்டி வந்து ஃபில் பண்ணலை. ஸோ வந்து நாளைக்கு ட்ரேட் எடுக்கிற பட்சத்தில் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் வந்து கீழே போணுச்சுன்னா செல்லிங் சைடு வந்து ட்ரேட் எடுக்கலாம். நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் எதனாலனா மார்க்கெட்டிங் வந்து யூட்டர்ன் போட்டு போகும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு சைடாக செல் பண்ணிட்டு வந்துருந்தவங்களாம் பையிங் கொஞ்சம் மார்க்கெட்டாக இருக்குது, க்ளோசிங் வந்து இந்த இடத்துல வைக்கிறதுனா க்ளோசிங் டைம் அப்போ வந்து இந்த ஆப்போசிட்டில் வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை நாளைக்கு திரும்ப ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிங்கிள் சைடில் ட்ரேட் வச்சவங்களுக்குலாம் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணிடுவாங்க, ரெண்டு சைடுமே வந்து சிஇபிஇ ரெண்டையுமே வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது ஆப்போசிட் எப்போ ரிவர்ஸ் அடிச்சோ அப்போ பிஇயும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த ஜோனில் ஏதாவது ஓப்பன் ஆகிட்டு திரும்ப இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆகும் பார்த்தீங்களா, இந்த ட்ரேடு புதுசாக எடுத்தவங்கலாம் இதோட ஃப்ளோவில் வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், மார்க்கெட்டில் இங்கே ஒரு நல்ல ஒரு கேப் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்குங்களா. ஸோ வந்து இந்த நிஃப்டி மாதிரியே இதுவும் ஃபில் பண்ண வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 800 பாயிண்ட்டை தாண்டி கீழே வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 51,500, அதை தாண்டி கீழே வரும்போது 51,300 லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கணுங்க. நிஃப்டி வந்து இந்த ஏற்கனவே இருக்க இன்றைக்கி க்ளோசிங் வச்ச லெவலை தாண்டி கீழே போக ஆரம்பிக்குதுன்னா பேங்க் நிஃப்டி தாராளமாக வந்து கீழே இது வரைக்கும் வரும்ன்ற எக்ஸ்பெக்ட் இருக்கும். நிஃப்டி ஒருவேளை மேலே வந்து ஓப்பன் ஆகி கொஞ்சம் வாலட்டிலிட்டி போயிட்டு இருக்கின்ற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணணும். இதை பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருதுன்னா பி சைடு மட்டும் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ சி சைடு ட்ரேட் வந்து எதுவும் எடுக்காதீங்க. சி சைடு வந்து எப்போ இதில் எடுக்கணும்னா திரும்பவும் வந்து இந்த 52,300 லெவலை தாண்டி போனால் தான் வந்து திரும்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா இவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ நியர்பை வந்து ஒரே இடத்துல வந்தனால இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த 52,300 லெவலை மறுபடியும் கிராஸ் பண்ணி போனால் மட்டும்தான் வந்து பையிங்கான ட்ரேடு வந்து எடுக்கணும், சரிங்களா. ஸோ செல்லிங்கான ட்ரேடு 51,800 தாண்டும் போது செல் சைடு வந்து பிஇ ட்ரேட் எடுக்கலாம். ஸோ பையிங் சைடு வந்து சிஇ ட்ரேடு வந்து 52,300 லெவலை தாண்டா மட்டும்தான் இதுக்கான ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அது போக சென்செக்ஸ் இருக்குது, சென்செக்ஸும் வந்து நிஃப்டின்னு ஒரே மாதிரி தாங்க. ஸோ அதோட ரெண்டே வந்து நிஃப்டி எவ்வளோ அனலைஸ் பண்ணோமோ அதே இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன நடக்கும்னு மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் தான் பிரேக் அவுட் ஆகி வந்திருக்கு 79,800 லெவல்லேருந்து. ஸோ ஒருவேளை மார்க்கெட் மறுபடியும் இங்கே எங்கேயாச்சும் கேப் அப் ஓப்பன் ஆகி திரும்ப மேலே போக ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த 80,000 வந்து இங்கே ஒரு ரவுண்ட் லெவல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லெவலுக்குள்ளே மறுபடியும் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ரிவர்ஸ் பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆகுது இல்லை பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இல்லை ஸ்ட்ராங்காக வந்து ஆப்போசிட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா கொஞ்சம் வந்து செல்லிங்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் எப்போவும் ட்ரேட் எடுக்கிறீங்க, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பையிங் சைடு பிளான் பண்ணுறீங்க, கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போகிறீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் ஆயிடுச்சுன்னா அது எது வரைக்கும் போயிருக்கோ அந்த ஜோனை தாண்டி ப்ராப்பரான இது வராமல் மறுபடியும் வந்து சிஇக்கான ட்ரேடு வந்து எடுக்காதீங்க. ஸோ இங்கே வந்துருச்சு, ஸோ இந்த இடத்துல அடுத்த மூமெண்ட் வந்தால் திரும்ப இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இங்கே தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, மறுபடியும் இங்கே போய் உங்கள் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. திரும்ப இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதர்வைஸ் 7 வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த கீழே போனோம்னா என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து இங்கே 79,000 ரவுண்ட் லெவலில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியில் சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, க்ளோசிங் டைமில் வந்து பிஏ வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா மார்க்கெட் வந்து பையிங் மார்க்கெட். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ஃபால் வந்திருக்கு. ஃபால் வந்தப்போ என்ன பண்ணால் காலையிலேயே வந்து ஃபால் வர ஆரம்பித்தப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, பி சைடு ஃபுல்லாக எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சி சைடு வந்து எல்லோரும் செல் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இவங்க செல்லிங் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்களா. க்ளோசிங் டைம் வரும்போது மார்க்கெட் 79,000 லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 3 o'clock மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் சைடும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதனாலனா நாளைக்கு ஒரு டேரெக்டாக ஒரு 500 பாயிண்ட் கேப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன நடக்கும், இந்த ஒரு சைடில் வந்து ஓப்பனாக விட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல லாஸ் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். அதான் சொன்னேன், பையரோட செல்லருக்கு வந்து ஹெவியாக லாஸ் இருக்கும். ஸோ இந்த வாரம் செல்லர் வந்து எப்படி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுப்பாங்க, செல்லிங் எப்படி அப்படின்னு சொல்லி எதுவும் வீடியோ ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். நான் வந்து செல்லிங்கான ஒரு வீடியோ வந்து நான் போட்டுறேன். அது வந்து பியூர் செல்லிங்கான வீடியோ, சரிங்களா.
ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ட்ரேட் இருக்கும். ஸோ நாளைக்கு மறுபடியும் இங்கே ஏதாவது ஓப்பன் ஆகி இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுக்குது, இல்லை ஃப்ளாட்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் வருது அப்படின்னா திரும்பவும் இந்த கண்டினியூட்டி கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது பையிங் சைடு போனோம் அப்படின்னா பையிங் சைடு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் ஹெவியாக இருக்கும். ஸோ 2 ஹையை வந்து கிராஸ் பண்ணி மேலே போகுதுன்னா ஒரு ஹைக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இந்த பிரேக் அவுட் கொடுக்கும் போது ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த இடத்த வந்து திரும்ப தொட்டுருச்சு அப்படின்னா அதோட ட்ரேடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, எந்த ட்ரேடும் எடுக்க வேணாம். அதான் இந்த 79,600 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 79,600 லெவலுக்கு மேலே கேண்டீன் க்ளோசிங் வச்சுருந்துச்சுன்னா கீழேருந்து வந்து ஒரு ஸ்விங் எதுவும் ஃபார்ம் பண்ணி போச்சுன்னா அந்த ஸ்விங்குக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். ஸோ இதோட கண்டினியூட்டி மேலே போணுச்சுன்னா நம்ம ட்ரைலிங் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கீழே வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரிக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.